பாகிஸ்தான் ஒரு நாடு இருந்துக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா, பாகிஸ்தான முதல்ல நாடுன்னே சொல்ல முடியாது. அது ஒரு தீவிரவாத கூட்டம், தீவிரவாத ஃபேக்ட்ரி. அங்க இருக்கக்கூடிய நிலங்கள வெளியில விப்பாய்ங்க. அங்க இருக்கக்கூடிய பறவைகள வந்து வேட்டையாடிக்கங்க ராஜா அப்படின்னு சொல்லி, அரபு உலகத்துக்கு கதவ தொறந்து விடுவாய்ங்க. இத தாண்டி கொஞ்ச நெஞ்ச பகுதிகள்ல இருக்க கனிம வளத்த சீனாவுக்கு குடுத்துருவாய்ங்க. அப்புறம் தான் நமக்கு தெரியும், பாகிஸ்தானே இல்லையாமே! அங்க தனிநாடு கேட்டு போராடுறாய்ங்களாமே! உண்மைய சொல்லப்போனா பாகிஸ்தான் நிர்வாகமும் அந்த பகுதிக்குள்ள நுழையறதே இல்லையாமே! அப்படின்னு 1000 சிக்கல் இருக்கும். அப்படி ஒண்ணுமில்லாத பாகிஸ்தான், பல நேரங்கள்ல இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரே நேரம் சுதந்திரம் வாங்கிச்சு அப்படின்னு யார்றா சொன்னா? அன்னைக்கு உள்ள சில சூழ்நிலைய பயன்படுத்திக்கிட்டு, தனியா போய்க்கிட்டு, இஷ்டத்துக்கு இன்னைக்கு வரையும் பேசிக்கிட்டு இருக்க பாத்தியா? அப்படிங்கிற மாரி பல விஷயங்கள் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு நம்மளே விரிவா பார்த்துருக்கோம். அதனால இங்க பார்க்க தேவையில்ல. அப்படி இருக்கும் பட்சத்துல இப்ப இந்தியா எங்க இருக்கு? அப்படின்னா, இந்தியா ஏஐ மாநாடு போட்டுக்கிட்டு இருக்கு. அது சம்பந்தமா, டெக்னாலஜி சம்பந்தமா இதுல எப்படி பீக்குக்கு போலாம் அப்படின்னு, அதுக்கு ஈக்குவலாவே பேமெண்ட் சிஸ்டத்த டிஜிட்டலைஸா மாத்தி, பெரிய ஆட்கள், பணக்காரர்கள்ட்ட மட்டும் கிடையாது. பொட்டி கடைக்கு கீழ உள்ள ரோட்டு கடையிலயும் நம்ம வெற்றிகரமா கொண்டு வந்துட்டோம். இவ்வளவு தூரம் ஷிஃப்ட் ஆகி நம்ம எங்கேயோ போய்க்கிட்டு இருக்கோம். ஆனா எப்ப பார்த்தாலும் நம்ம ஏதாச்சும் செஞ்சா நாங்களும் செய்றோம் அப்படிம்பாய்ங்க. நம்ம எதையாச்சும் பூமிக்கு அடியில கண்டுபிடிச்சா நாங்களும் கண்டுபிடிச்சிட்டோம்பாய்ங்க. நம்ம ஏதாச்சும் செஞ்சோம்னா உடனே நாங்களும் செஞ்சுட்டோம் அப்படிம்பாய்ங்க. அந்த காலகட்டங்கள்லலாம் இந்திய தலைவர்கள் ஏமாந்து இருந்தார்கள். அதானே உண்மை. அதனால தானே அணு ஆயுதம் போச்சு அவனுங்க கைக்கு. இன்னைக்கு வரையும் பிச்சை தட்டுல விழுகிறதுக்கு ஒரே காரணம் அணு ஆயுதம் இருக்கு அப்படிங்கிறனால தான். அன்னைக்கு அதை தடுத்திருந்தோம், புடுங்கியிருந்தோம் அப்படின்னா, இன்னைக்கு இந்த பிரச்சனையே கிடையாது. தடுக்க முடியுமா, புடுங்க முடியுமான்னு கேட்டா, நம்ம கண்டுபிடிச்சோம். அவன் திருடிட்டு வந்தான். அப்படின்ட்டு திருடிட்டு வந்திருக்கான் அப்படிங்கிறதையும் உளவுத்துறை ஸ்மெல் பண்ணுச்சு. ராணுவம் தட்டி தூக்க தயாராச்சு. அன்னைக்குள்ள அரசியல் தலைமைகள் வெட்டி வேலை பார்த்துச்சு. அதனால தான் இப்ப வரையும் பாகிஸ்தான் தட்டுல பிச்சை விழுகுது. இருக்கட்டும் ஒரு பக்கம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது, ரொம்ப காலம் நீண்ட காலம் கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி வரை இந்தியா எது செஞ்சாலும் பதிலுக்கு நானும் செஞ்சுட்டேன் அப்படிம்பாங்க. எங்க காட்டு அப்படின்னா ஓடி போயிருவாய்ங்க. ஆனா, கடந்த 10லேருந்து 12 வருஷம் அதுக்கு கூட வேலையே கிடையாது. இந்தியா அசுர வேகம். அதே சமயம் ஒரு பக்கம் அசுர வேகத்துல போனாலும் பாகிஸ்தான சப்பு சப்புன்னு அடிச்சு ஓரமா நிக்க வச்சுக்கிட்டே போறனால, பயப்புள்ளையால திரும்பியே வர முடியல. இப்ப நம்ம ஏஐ டெக்னாலஜில மாநாடு போடுறோம். ஆனா பாகிஸ்தானும் இந்த சைடு ஒரு மாநாடு போடுறான். என்ன மாநாடு அப்டின்னா, உலகம் கண்டிடாத மாநாடு. ஏன் அப்டின்னா, எல்லா துறைகள்லயும் மாநாடு போடுவார்கள். எந்த துறையா வேணாலும் இருந்துட்டு போட்டும். அதுல உள்ள ஆட்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் போடுறது, மாநாடு மாரி நடக்கும். ஆனா உலகத்திலேயே தீவிரவாதிகள் சேர்ந்து மாநாடு போட்ட கூத்து பாகிஸ்தான்ல நடந்துகிட்டு இருக்கு. அண்ணன் அமெரிக்கா குண்டு போடணும். இல்ல சர்வதேச அரசியல்ல வீர நட போடுற இந்தியா குண்டு போடணும். இந்தியா குண்டு போட தயாராயிருச்சு அப்படிங்கிறது தான். பாகிஸ்தான்ல தீவிரவாத அமைப்புகள்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு மாரி போடுறாய்ங்க. மாநாடுன்னோனே நம்ம வெளிப்படையா நெனச்சிறக்கூடாது. மத்த மாநாடுகள் நடக்கிற மாரி ஸ்டேஜ் போட்டோம், கொடிய கார்ல கட்டிக்கிட்டு வந்தாய்ங்க அப்படிலாம் கிடையாது. ஏதோ சந்துக்குள்ள, பங்கருக்குள்ள உட்கார்ந்து 4 தீவிரவாத அமைப்போட முக்கியமான தலைவர்கள். அந்த தீவிரவாத குழுக்கள் கீழ யார் இருக்கா? அப்படியே லட்சக்கணக்குல இருக்காங்களா அப்படின்னு கேட்டா, அவ்வளோலாம் இருக்க மாட்டாய்ங்க. எவனோ முட்டா பயல மூல செலவ பண்ணி கொண்டு போய் அங்க வச்சிருப்பாய்ங்களே தவிர, வேற ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இப்போதைக்கு பாகிஸ்தான்ல தீவிரவாதி இயக்கம், இயக்கத்தோட தலைவன் அப்படின்னு சொன்னாலே, அடுத்த செகண்ட் இல்ல அடுத்த வாரமே மர்ம நபர்களால நெத்தி பொட்டுலயே சுட்டு மேல அனுப்பிச்சிடுறார்கள். இம்மீடியட்டா டிக்கெட் குடுக்கப்படுது. அதனால தலைவன் போஸ்ட்டுக்கு அங்க யாருமே ஆசைப்படுறதே இல்ல. அப்படியே ஆசைப்பட்டு தலைவன் போஸ்ட் கிடைச்சாலும் வீட்ட விட்டு வெளில வரதே இல்ல. அதுக்குன்னு வீட்டுக்குள்ளேயே இருக்கான் அப்படின்னு மர்ம நபர்கள் விடுறதில்ல. கிச்சன் வரையும் பூந்து விஷத்த கலந்துட்டு போயிடுறார்கள். அதனால இந்தியாவுக்கு எதிரா எந்த சம்பவமும் பண்றதில்ல. நான் ரிட்டயர்ட் ஆயிட்டேன், திருந்திட்டேன் அப்படிங்கிற மாரி உள்ளுக்குள்ளேயே உட்கார்ந்துக்கிறாய்ங்க. இதான் இன்னைக்கு உள்ள சூழ்நிலை. நெறைய பேருக்கு இங்க உள்ளவர்களுக்கு பிடிக்காது. "அப்படிலாம் இல்லையே" அப்படிம்பார்கள். இல்லையேன்னு சொல்றதோட ஏன் நிறுத்திக்கிற சாமி? இதெல்லாம் சொல்றதே ஃபுல் டைமா வச்சிருக்கக்கூடிய பிபிசில போய் சேர்ந்துக்க. ஏன்னா, அவன் ஒருத்தன் தான் சீனாவோட டெக்னாலஜி, சிஸ்டம் எல்லாம் இந்தியால இந்தியாவ கசக்கி பிழியுது பாரு அப்படிம்பா. எங்க சீன சிஸ்டம் இருக்கு, இந்திய சிஸ்டம் மண்ணோட மண்ணா இருக்கும்பா. ஆனா, அதே பிபிசி லண்டன்ல வாசிக்கும்போது, சீனாவோட சிஸ்டம் மாரி ஒரு போலித்தனமான சிஸ்டமே இல்ல. அத நம்ம யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. தேவையும் கிடையாது அப்படின்னு வாசிப்பான். ஏதோ ஒண்ணு தான் உண்மையா இருக்கும். நமக்கு தெரிஞ்சு நம்ம கிட்ட வாசிக்கிறது பொய்யுதான். அந்த பொய்ய ரசிக்கக்கூடிய ஆட்கள நம்ம என்ன சொல்ல முடியும்? ஒண்ணும் சொல்ல முடியாது.
இந்த மாரி தீவிரவாத குழுக்கள் மிக மிக சைலன்ட். அப்படி இருக்கும்போது இந்த மாநாட போட்டாய்ங்க. இந்த மாநாட்டோட அடிப்படை அப்படிங்கிறது ஒண்ணும் பெருசா கிடையாது. இப்ப எங்கடா அந்த இயக்கம் இருக்கு அப்படின்னு கேட்டா கூட சொல்ல முடியாத ஹமாஸ் இயக்கம்லாம் வந்து பங்கேற்றுச்சு அப்படின்னு சொல்லி செய்தி. சரி என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, காசாலருந்து இந்த பக்கம் ஜம்மு காஷ்மீர் வரை நாங்க பாதுகாக்க போறோம். காசாக்குள்ளேயே ட்ரம்ப் டவரே வரப்போகுது. எங்கிட்டு பாதுகாக்க போறாய்ங்கன்னு சத்தியமா தெரியல. இவ்வளவு லட்சம் மக்கள்கள் உயிர் இருக்கும்போது இந்த மாரி மாநாடு போட வக்கு இல்ல. இது தேவையில்லாத வேலை. சும்மா உயிரோட்டத்தோட இயக்கத்த வச்சுக்கவும், இந்தியாவ வம்பிழுக்கவும், இந்தியாவ வம்பிழுக்கிறோம் அப்படின்னு யாராச்சும் நம்ம கிட்ட காசு குடுப்பார்களா? பிச்சை போடுவார்களா? இப்ப பிச்சை எடுக்கிறதுக்கு டிசைன் டிசைனா பாகிஸ்தான் யோசிக்கிறான். ஒரு பக்கம் ஆப்கானிஸ்தானோட சண்டை போட்டா, அமெரிக்கா வந்து நம்ம அணு ஆயுதத்த பாதுகாக்கவும், ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஒரு ஹீட் ஜெனரேட் ஆச்சு அப்படின்னா, சீனா அந்த பக்கம் ஸ்தான் நாடுகள், ரஷ்யா இப்படின்னு ஒரு ஹீட் வேவ் ஜெனரேட் ஆகும். ஈரான் வரையும் போகும். இந்த மாரி பல தியரிகள மனசுல வச்சு தான் ஆப்கானிஸ்தான்ல வம்பு. அதே மாரி இந்தியாவோட வம்பிழுத்தா சீனா சில விஷயங்கள விட்டுக் குடுக்கும். பல்ஜிஸ்தான ரொம்ப பிரஷர் பண்ணாது நம்மள போட்டு. அங்க போய் எனக்கு பாதுகாப்பு குடுன்னு சொல்ல மாட்டாய்ங்க. இந்த மாரி காரணத்துக்காகலாம் 4 தீவிரவாத அமைப்புகள இறக்கி விட்டுருக்காய்ங்க. நீங்க கூட்டம் போடுங்க. வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து சிந்திக்காம உங்களுக்குள்ள கூடி பேசிக்கங்க. இதான் அடிப்படையா உண்மையா இருக்கும். ஆனா, இந்திய உளவுத்துறை இப்ப களத்துல இறங்கியிருக்கு. அந்த கூட்டத்துல பங்கேற்ற இயக்கங்கள் யாரு? எல்லாருக்கும் நாய் பேரும் உளவுத்துறைக்கு தெரியும். எல்லாரையும் வேட்டையாட சொல்லி டெல்லி உத்தரவு. வேட்டையாடுறத முடுக்கி விட்டுருக்காரு அஜித் தோவல். இனி தப்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. டிக்கெட்ட ஒவ்வொரு சந்துக்குள்ள வச்சு கிழிச்சு தரப்போறார்கள். பாகிஸ்தான்ல மீண்டும் மர்ம நபர்களால இந்த கூட்டத்துல கலந்துக்கிட்டவன், ஏற்பாடு பண்ணவன், அம்புட்டு பயலுக்கும் டிக்கெட் கிழிச்சு தரப்படும் அப்படிங்கிறத டெல்லி அடிச்சு சொல்லியிருக்கு. நன்றி, வணக்கம்.